நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போகும் கதை வள்ளி முருகன் கதை. இன்று நாம் கேட்கப் போகும் கதை சாதாரண கதை அல்ல. இது காதலும் பக்தியும் விதியும் ஒன்றாக கலந்த தெய்வீக வரலாறு. மலைகள் சூழ்ந்த குறிஞ்சி நிலம். அங்கிருந்த வேடுவர் மக்கள் தங்கள் வாழ்க்கையை வேட்டை, திணை விளைச்சல், காட்டு வாழ்வு இவற்றோடு இணைத்து வாழ்ந்தனர். அந்த வேடுவர் குலத்தின் தலைவன் நம்பிராஜன். செல்வமும் புகழும் இருந்தாலும் அவரது மனதில் குழந்தை இல்லை என்ற குறை மட்டும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் காடு நடுவே இருக்கும் தெய்வ ஸ்தலத்திற்கு சென்று கைகளை கூப்பி வேண்டினார். இறைவா, என் வம்சம் தொடர ஒரு குழந்தையை அருள்வாயாக என்று. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் விடியற் காலையில் நம்பிராஜன் வேட்டைக்காக காட்டுக்குள் சென்றார். அப்போது ஒரு அதிசயம். திணை வயல் அருகே மான் காலடி சுவடுகள். அதை தொடர்ந்து சென்ற நம்பிராஜன் திடீரென நின்றார். அங்கே ஒரு பள்ளத்தில் பொன்னொளி வீசியது. இது என்ன ஒளி என்று நினைத்து அருகே சென்றார். அவர் கண்கள் விரிந்தன. அந்த ஒளியின் நடுவே ஒரு பெண் குழந்தை. முகத்தில் நில ஒளி, கண்களில் கருணை, சிரிப்பில் தேவலோக அழகு. நம்பிராஜனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இது தெய்வம் கொடுத்த குழந்தை என்று அந்த குழந்தையை மடியில் எடுத்து முத்தமிட்டார். அவளுக்கு வள்ளி என்று பெயர் வைத்தார். அவள் வள்ளிக்கொடி வளர்ந்த இடத்தில் கிடைத்ததால் வள்ளி என்று பெயர் வைத்தார். காலம் நகர்ந்தது. குழந்தை வள்ளி மெதுவாக வளர்ந்தாள். வயது ஏற ஏற அவளது அழகு காட்டு மலர்களையும் மிஞ்சியது. வேடுவர் பெண்கள் கூட பார்த்து வியந்தனர். இவள் சாதாரண பெண்ணில்லை. ஆனால் வள்ளி மனதில் ஒரு அசாதாரண உணர்வு இருந்தது. அவள் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பாள். மலையின் மேல் இருக்கும் ஆலயத்தை நோக்கி மௌனமாக இருப்பாள். அவளுக்கே புரியாத ஏக்கம். அதே நேரத்தில் பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் போன்ற புனித தலங்களில் அருள்பாலிக்கும் முருகன் தேவலோகத்தில் இருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தார். முருகனின் பார்வை வள்ளியின் மேல் விழுந்தது. அந்த கணமே முருகன் புன்னகைத்தார். என் வள்ளி என்றார். ஏனெனில் இது முதல் சந்திப்பு அல்ல. முற்பிறவியில் வள்ளி விஷ்ணுவின் மகளாக பிறந்து முருகனை தன் கணவனாக விரும்பி தவம் செய்தவள் என்று கூறப்படுகிறது. அந்த தவத்தின் பலன் இப்போது நிறைவேறப் போகிறது. ஒரு நாள் வள்ளி திணை வயலை காக்க போனாள். பறவைகள் கதிர்களை தின்ன வர கையில் சிறு குச்சியுடன் ஓடினாள். சுச்சு போங்க என்றாள். அந்த சமயம் ஒரு இளம் வேடன் அங்கு வந்தான். உயரமான உருவம், கண்களில் ஒளி, முகத்தில் அற்புத அழகு. வள்ளி அவனை பார்த்தவுடன் மனம் துடித்தது. ஆனால் வெளியில் காட்டவில்லை. யார் நீ என்றாள். அந்த இளைஞன் சிரித்தான். நான் வழி தவறி வந்தவன் என்றான். வள்ளி சந்தேகத்துடன் பார்த்தாள். இங்கே யாரும் சும்மா வரமாட்டார்கள் என்றாள். வேடன் மெதுவாக சொன்னான், நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் என்று. வள்ளி கோபமானாள். அப்படியா, உடனே போ என்றாள். ஆனால் அந்த இளைஞன் அசையவே இல்லை. ஏனெனில் அவன் சாதாரண வேடன் அல்ல, அவன் முருகன். வேடன் உருவில் நின்ற முருகன் வள்ளியை பார்த்தபடி மெதுவாக சொன்னார், வள்ளி, உன்னிடம் பேச வேண்டும் என்று. வள்ளி உடனே கடுமையாக பதிலளித்தாள். எனக்கு உன்னோடு பேச ஒன்றுமில்லை, இங்கிருந்து போ என்றாள். முருகன் சிரித்தார். நான் போகலாம், ஆனால் என் மனதை எடுத்து சென்றவளை விட்டு போக முடியுமா என்றார். வள்ளி திடுக்கிட்டாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் மன உறுதி சற்றும் குறையவில்லை. நான் வேடுவர் குலப்பெண். என் தந்தை அறிந்தால் உன்னை உயிரோடு விடமாட்டார் என்றாள். அந்த நேரம் தொலைவில் சத்தம் கேட்டது. வள்ளி, வள்ளி என்று. அது நம்பிராஜனின் குரல். வள்ளி பதற்றமடைந்தாள். ஐயோ, என் அப்பா வருகிறார்,
உடனே ஒளிந்து கொள் என்றாள். முருகன் புன்னகைத்தார். ஒரே கணத்தில் அவர் ஒரு வேங்கை மரமாக மாறினார். நம்பிராஜன் அங்கு வந்து சுற்றி பார்த்தார். இங்கே யாராவது இருந்தார்களா என்று கேட்டார். வள்ளி நடுக்கத்துடன், இல்லையப்பா, யாரும் இல்லை என்று சொன்னாள். ஆனால் நம்பிராஜனின் பார்வை புதிதாக நின்ற மரத்தின் மீது விழுந்தது. இங்கே முன்பு இந்த மரம் இருந்ததா என்றார். வள்ளியின் இதயம் நின்றது போல ஆனது. இருந்திருக்கும் அப்பா என்றாள். நம்பிராஜன் சிறிது நேரம் பார்த்து சென்றார். அவர் சென்றதும் மரம் மீண்டும் மனித உருவம் எடுத்தது. முருகன் சிரித்தார். வள்ளி, இப்போதாவது என் காதலை ஏற்கிறாயா என்றார். வள்ளி கோபத்துடன் திரும்பினாள். இல்லை என்றாள். முருகன் மனதில் நினைத்தார், இவள் எளிதில் சம்மதிக்க மாட்டாள் என்று. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. தன் அண்ணன் கணேசனை நினைத்தார். அண்ணா, உதவி வேண்டும் என்று நினைத்தார். கணேசர் உடனே தோன்றினார். என்ன முருகா என்று கேட்டார். முருகன் சிரித்தார். வள்ளியை பயமுறுத்த வேண்டும் என்றார். கணேசர் குறும்பாக சிரித்தார். அப்படியா, சரி என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் காடு முழுவதும் அதிர வைத்த சத்தம், பிளீறல். ஒரு பெரிய காட்டு யானை. அது வேகமாக வள்ளியை நோக்கி வந்தது. அது சாதாரண யானை அல்ல, அது கணேசர் எடுத்த உருவம். வள்ளி நடுங்கினாள். அம்மா, காப்பாற்றுங்கள் என்று. யானை மேலும் நெருங்கியது. அவள் ஓடினாள். ஆனால் எங்கே? அவள் கண்களில் ஒரே நம்பிக்கை. அருகில் நின்ற முதிய சாமியார். அது வேறு யாரும் அல்ல, முருகனே, மற்றொரு வேடத்தில். வள்ளி ஓடி வந்து சாமியாரின் காலில் விழுந்தாள். ஐயா, என்னை காப்பாற்றுங்கள் என்றாள். சாமியார் அமைதியாக கேட்டார். நான் காப்பாற்றலாம், ஆனால் அதற்கு பரிசு என்றார். வள்ளி பதற்றத்தில், என்ன வேண்டும் என்று கேட்டாள். சாமியார் சிரித்துக்கொண்டே, நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்றார். வள்ளி அதிர்ந்தாள். பின்னால் யானை, முன்னால் சாமியார். உயிர் பயம் உச்சத்தில். சரி, சம்மதம், காப்பாற்றுங்கள் என்றாள். அந்த வார்த்தை வெளியே வந்த உடனே யானை நின்றது. காடு அமைதியானது. அடுத்த கணம் முதிய சாமியார் உருவம் மறைந்தது. அங்கு நின்றது 6 முகங்கள் ஒளிரும் தெய்வீக ரூபம். வேல் கையில், மயில் அருகில், உடல் முழுதும் தெய்வீக ஒளி. அவர் யார்? முருகன். வள்ளி மெய் சிலிர்த்தாள். முருகப்பெருமான். அவள் முழங்காலில் விழுந்தாள். கண்களில் கண்ணீர் பெருகியது. நான் உங்களை அறியவில்லை, மன்னியுங்கள். முருகன் கருணையுடன் பார்த்தார். வள்ளி, இது விதி, நீ எனக்கானவள் என்றார். முருகனின் தெய்வீக ரூபத்தை கண்ட வள்ளி கண்ணீர் மல்க கைகளை கூப்பினாள். சுவாமி, உங்களை அறியாமல் நான் பேசிய வார்த்தைகளை மன்னித்தருளுங்கள் என்றாள். முருகன் மெதுவாக அவளை எழுப்பினார். வள்ளி, மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. உன் அன்பும் மன உறுதியும் என்னை மகிழ்வித்தது என்றார். வள்ளி தலை குனிந்தாள். அவள் மனதில் இருந்த குழப்பம் அனைத்தும் கரைந்தது. இத்தனை நாட்களாக உள்ளத்தில் ஏன் ஒரு அறியாத ஏக்கம் இருந்தது என்பதும் இப்போது புரிந்தது. அது சாதாரண ஏக்கம் அல்ல, அது தெய்வம் அழைத்த ஏக்கம். அந்த நேரத்தில் வள்ளியின் தோழிகள் ஓடி வந்தனர். அவர்கள் கண்ட காட்சி அவர்களை மெய் சிலிர்க்க வைத்தது. மயிலின் அருகே திகழ்ந்த முருகன். ஒளி வீசும் வேல், தேவ கந்தர்வ இசை, வானில் மலர் மழை. அவர்கள் அதிர்ந்து கூறினர், இவர் மனிதர் அல்ல, தெய்வம் என்று. அதே சமயம் நம்பிராஜனும் அங்கு வந்தார். அவர் முதலில் வள்ளியை பார்த்தார், பின் முருகனை பார்த்தார். ஒரு கணம் கோபம். யார் நீ? என் மகளருகில் ஏன் நிற்கிறாய் என்று கேட்டார். அடுத்த கணம் முருகனின் திருமேனி முழுவதும் பிரகாசித்தது.
நம்பிராஜனின் கண்கள் விரிந்தன. அவர் உடனே தரையில் விழுந்து வணங்கினார். முருகப்பெருமானே என்று விழுந்து வணங்கினார். முருகன் அருளோடு கூறினார், நம்பிராஜா, வள்ளி உன் மகள் மட்டுமல்ல, அவள் எனக்காகவே பிறந்தவள் என்று. இந்த வார்த்தையை கேட்டதும் நம்பிராஜனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது. சுவாமி, என் மகள் உங்கள் திருவடிக்கு உரியவள் என்றால் அதைவிட பெருமை என்ன என்றார். அவர் வள்ளியின் கையை பிடித்து முருகனிடம் ஒப்படைத்தார். இனி இவள் உங்களுடையவள் என்று. வள்ளியின் கண்களில் வெட்கமும் ஆனந்தமும் கலந்தது. அந்த நொடியே வானுலகம் முழுவதும் கொண்டாட்டம் ஆரம்பமானது. தேவர்கள் வந்தனர், முனிவர்கள் வந்தனர், தேவ கன்னியர்கள் மலர் தூவினர், இசை முழங்கியது, திருமண தயாரிப்பு தொடங்கியது. திருமண நாள் உதித்தது. குறிஞ்சி நிலம் அன்று தேவலோகமாக மாறியது. மலைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. காற்றில் சந்தன வாசனை. பறவைகள் கூட இனிமையாக பாடின. மணமகனாக வந்தார் முருகன். மயிலில் வீற்றிருந்து கையில் வேல், முகத்தில் தெய்வீக சிரிப்பு. அவரை கண்ட வேடுவர் மக்கள் எல்லோரும் ஆனந்த குரல் எழுப்பினர், வேலவா முருகா என்று. மணமகளாக வந்தாள் வள்ளி. அவள் முகம் முழு நிலவைப் போல பிரகாசித்தது. மலர் மாலைகள் அணிந்தாள். அவள் நடந்த பாதையில் பூக்கள் விழுந்தன. அவளை பார்த்த அனைவரும் வியந்தனர். இவள் மனித பெண்ணா தேவதையா என்று. மங்கள இசை முழங்கியது. புனித அக்னி ஏற்றப்பட்டது. தேவர்கள் சாட்சி நின்றனர். அந்த புனித நொடி வந்தது. முருகன் மங்கள நாணை எடுத்தார். வள்ளியின் கழுத்தில் கட்டினார். அந்த நொடியில் வானம் முழுவதும் மலர் மலை. ஹரஓம் முருகா என்ற முழக்கம் எங்கும் ஒலித்தது. திருமணத்திற்கு பிறகு முருகன் வள்ளியிடம் கூறினார், வள்ளி, நீ என் சக்தியின் ஒரு பகுதி. இனி பக்தர்கள் உன்னை நினைத்தாலும் என் அருள் கிடைக்கும் என்று. வள்ளி பணிவுடன் தலை குனிந்தாள். அந்த நாளில் இருந்து வள்ளி முருகனின் அருள்மிகு துணைவியாக தமிழர் இதயங்களில் நிலைத்தாள். திருத்தணி முருகன் கோவில், பழமுதிர்ச்சோலை கோவில் போன்ற பல தலங்களில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அருள் பாலிக்கிறார். இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி, உண்மையான பக்தியும் விதியும் சேர்ந்தால் தெய்வ அருள் நிச்சயம் கிடைக்கும். இது வெறும் திருமண கதை அல்ல. இது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையேயான சங்கமத்தின் குறியீடு. வள்ளி யார்? புராணங்கள் சொல்லுவது, வள்ளி என்பது சாதாரண வேடுவர் குல பெண் மட்டும் அல்ல. அவள் ஜீவாத்மா, அதாவது மனித ஆன்மாவின் அடையாளம். அப்படியானால் முருகன், அவர் பரமாத்மா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான தெய்வீக சக்தி. இந்த கதையில் மறைந்திருக்கும் ரகசியம் இதுதான். மனித ஆன்மா பல பிறவிகள் எடுத்து உலக வாழ்க்கையில் அலைந்து திரிகிறது. ஆனால் அதன் உண்மையான இலக்கு என்ன? இறைவனை அடைவது. அதையே வள்ளியின் பயணம் நமக்கு காட்டுகிறது. முருகன் ஏன் நேராக வரவில்லை? ஏன் வேடன் உருவம்? ஏன் முதியவர் உருவம்? ஏன் இத்தனை சோதனை? ஏனெனில் இறைவன் பல வடிவங்களில் நம் வாழ்க்கையில் வருகிறார். சில நேரம் நண்பராக, சில நேரம் குருவாக, சில நேரம் சோதனையாக. ஆனால் நாம் அவனை அடையாளம் காண முடியாமல் போகிறது. வள்ளியும் முதலில் முருகனை அறியவில்லை. அதேபோல் மனிதனும் இறை அருளை உடனே உணர முடியாது. இப்போது ஒரு பெரிய ரகசியம். கணேசா ஏன் யானையாக வந்தார்? அந்த யானை பயம் என்பதற்கான குறியீடு. பல நேரங்களில் மனிதன் துன்பம், பயம், கஷ்டம் வந்த பிறகுதான் இறைவனை முழுமையாக சரணடைகிறான். வள்ளியும் அப்படித்தான். யானை வந்தபோது அவள் முழுமையாக சரணடைந்தாள். அந்த சரணாகதியே அவளை முருகனிடம் சேர்த்தது. முருகனுக்கு 2 துணைவியர், தெய்வானை மற்றும் வள்ளி. இதற்கும் ஆழமான அர்த்தம் உண்டு. தெய்வானை
ஒழுக்கம், ஞானம், விதிமுறை வழி இறைவனை அடைதல். வள்ளி அன்பு, காதல், பக்தி வழி இறைவனை அடைதல். 2 பாதைகளும் இறைவனிடமே கொண்டு செல்கின்றன. தமிழர் மரபில் வள்ளி முருகன் காதல் ஏன் இவ்வளவு பிரபலமெனில், அதில் தெய்வீக காதல் இருக்கிறது, சிரிப்பு இருக்கிறது, குறும்பு இருக்கிறது, பக்தி இருக்கிறது. அதனால்தான் இன்று வரை பழமுதிர்ச்சோலை கோவில், பழனி முருகன் கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் போன்ற திருத்தலங்களில் பக்தர்கள் வள்ளி முருகனை தரிசித்து அருள் பெறுகின்றனர். வள்ளி முருகன் கதை நமக்கு சொல்லும் செய்தி, இறைவன் உன்னை தேடி வருவான். நீ செய்ய வேண்டியது அன்போடு அவனை ஏற்றுக்கொள்வது மட்டுமே. எவ்வளவு தூரம் சென்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உண்மையான பக்தி இருந்தால் இறையருள் நிச்சயம் கிடைக்கும். இத்துடன் வள்ளி முருகன் கதை நிறைவு பெறுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.